இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட்டில் என்ன பேசியிருந்தேன் அப்படின்னா, மனமற்ற நிலைக்கு நம்ம எப்படி போகிறோம், அது எப்படி சாத்தியமாகுது, அந்த அந்த அதுக்குள்ளே என்ன நிகழுது அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. நான் மனமற்ற நிலைக்கு போயிட்டோன்னு தெரியுது, அது எப்படின்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு அனுபவத்துக்கு வந்துச்சுங்கிறது, அது எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறது. நீங்களும் மனமற்ற நிலையில் இருக்கீங்கன்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? அதுக்கு அடையாளம் இருக்கா? அது எப்படி ஒரு தியரியாக இல்லாத ஒரு ப்ராக்டிக்கலாக உள்ள அனுபவத்தை எப்படி ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இதில். நான் இதுக்கு முன்னமே சொல்லியிருந்தேன், ஒரு ஜீவானு எந்த மாதிரிலாம் கன்வெர்ட் ஆகுது, அந்த ஜீவானும் குள்ளே அது கன்வெர்ட் ஆகும்போது அந்த மனம்ங்கிறது எப்படி விசை உருவாகுது, அந்த விசை மூலம் அணுசக்தி, அப்புறம் மின்சக்தி, அப்புறம் காந்தசக்தி எப்படி உருவாகுது, அந்த அணுசக்தி ஆச்சுன்னா அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், மின்னோட்டத்தை நம்ம அதிகரிக்கிறோம், அப்போ காந்தசக்தி அதிகமாச்சுன்னா என்ன ஆகுது அப்படிங்கிற தன்மை சொன்னோம். இதை நீங்கள் சமநிலைப்படுத்தி பயிற்சி பண்ணி காலத்தில் வரும்போது நீங்கள் சமமாக இருக்கீங்க. இதன் மூலம் நமக்கு இன்னும் என்ன சூட்சமாக பண்ணோன்றா, மனதை ரீட் பண்ணுற கெப்பாசிட்டி இங்கே தான் கிடைக்கிது. ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் டிப்ரெஷன் இருந்தால் இதுன்னு தெரியுது, நீங்கள் எதை பற்றின ஆசைப்பட்டால் அதுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் மின் ஓட்டத்தை அதிகப்படுத்திங்கன்னு தெரியுது. இதை நான் ஏற்கனவே பேசிட்டேன். அந்த வகையில் பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கூட்டத்தில் ஒரு யோகி, அவர் ஒரு சித்தர், இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியா, இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அவர் கண்ட்ரோலில் வச்சு எப்படி செய்கிறாருன்னா, உங்கள் மனதை அவர் உள்ளே போய் நீங்கள் டிப்ரெஷன் இருந்தால் அதை ரிலாக்ஸ் பண்ணி விட்றாரு. அந்த ரிலாக்ஸ் பண்ண தாண்டி உங்களுக்குள்ளே அந்த இதை கேட்கணும், அந்த விருப்பத்தை தன்மையை மாற்றணும் அப்படிங்கிற தன்மையை அவர் அந்த மனத்தை மாற்றி அமைக்கிறதுனால நீங்கள் அதுக்குள்ளே கட்டுண்டு கேட்குறீங்க. ஒரு பாம்பு மகடிக்கு ஊதுன மாதிரி அந்த மக்கள்லாம் பின் டாப் சைலன்ஸில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இப்படி தான் இருப்பாங்க. அந்த கேள்வியை இந்த ஒரு சித்தரை பார்த்தோன்னே எல்லாம் குடுகுடுன்னு ஓடி போய் அப்படி அவர்கிட்ட போய் காலை விழுறது, அவர் ஆசீர்வாதம் கேட்குறது, அவர் முண்டி அடிச்சுட்டு மக்கள் ஓடுறது, இந்த மாதிரி அப்படி தள்ளுமுள்ளு ஆகி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு இவ்வளோ வேகமாக ஓடுறவங்கள பக்கத்துலேயே வர முடியாத அளவுக்கு ஒரு பார்வையாலே கண்ட்ரோல் பண்ணுறாருல, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பவர் வச்சு தான். அதுக்கப்புறம் நான் ஒரு கொஷின் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். என்னோடய ஒரு அனுபவத்தை சொல்லும்போது என்னென்னா, அவர் பக்கத்துலேயே போக முடியல, பட் எனக்கு காந்த மாதிரி அவர் இழுக்கிறாரு, அவர் என்ன விளக்கு விசை வைக்கிறார். அவர் எப்படி பண்ணான்னு புரியுதா இப்போது? இந்த அணுசக்தி அதிகமானதுனால எனக்கு டிப்ரெஷன் இதில் தாண்டி என்னோடய மன ஓட்டம் அதிகரிச்சிச்சு. அந்த மன ஓட்டம் அதிகரிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மன ஓட்டத்தை வச்சு அவர் அந்த மன ஓட்டத்தை அதிகப்படுத்தி அவர் செய்கிறாரு. எனக்கு அந்த காந்த சக்தி அதிகரிக்கிறதுனால ஒருத்தங்களை நோக்கி ஈர்க்கிறோம். எது எடுத்தாலும் வேணும், அவர் அதை கேட்கணும், அதை பார்க்கணும், அதை பிடிக்கணும் அப்படிங்கிற தன்மை ஏதாவது புரியுதா? இதன் மூலம்தான். இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி உணர்வை நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, அதுவும் இல்லாமல் மிக நுணுக்கமாக நம்ம மனம் என்ன மாதிரி சுழலுது, என்ன மாதிரி எண்ணம் வருது, அது என்ன ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த 3 தன்மையிலையும் தெளிவாக சலனமற்ற தெளிவான ஒரு மனநிலை வந்தாலே நம்ம ஆனந்தமாக வந்துடுறோம், அமைதி உணர்ந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி உள்ளவங்களாம் அதே மனநிலைக்கு மாற்றத்தையும் அவங்க அறிஞ்சிருவாங்க. எப்படின்னு கேளுங்களேன், ஒரு சித்தரை சுற்றி வந்தால் அந்த இருப்பே ஆனந்தமாயிருதுன்னு சொல்கிறோம். இப்படித்தான் எப்படிங்க ஒருத்தர் உட்காந்தோடனே அந்த இடத்துல சுற்றி உள்ளவங்களாம் ஆனந்தமாக அன்பாக உணர்கிறாங்க அப்படின்னா, இவர் அந்த மன விசையை, அந்த ஜீவ அணுவை மின்சக்தி, அணுசக்தி, காந்த சக்தியை சமநிலையில் வச்சுருக்கிறதுனால அங்கே இருக்க அந்த அவங்களோட மனமும் இந்த சமநிலையால் சரிசமப்பட்டு அந்த மாதிரி ஆகுது. சரிங்களா? இதுதான் நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி நம்ம பார்வை தன்மையினாலையும் பேச்சுத்தன்மையினாலையும் ஸ்பரிசம் அதாவது தொடுறதுனாலையும் அதை இதெல்லாம் ஏற்படுது, இதன் மூலம்லாம் அந்த மனம் விசையில் மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பார்க்குறோம். அது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 5 கோஷங்கள் பார்க்குறோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், அதுக்கடுத்து மனோமய கோஷம், அதுக்கடுத்து விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்.
இந்த மாதிரிலாம் 5 கோஷத்தை பார்க்கும்போது அந்த 5 கோஷத்தில் இந்த மனவிசை என்னெல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கும்போது இந்த மனோமய கோஷத்தில் தான் அப்படின்னு சொல்கிற இந்த சூட்சும உடலில் வந்து அதை பற்றி உண்மையும் அது எப்படி போகுது எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படின்னு நம்ம தெளிவாக இதன் மூலம் அறிஞ்சதோடு இல்லாமல் நம்ம மனசில் நம்ம ஆன்மாவில் அந்த ஜீவனில் பதிஞ்சிருக்க நம்மளோட பழைய டேட்டா இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம முற்றிலுமாக நம்ம என்ன பண்ணிடலாம், அதை டெலீட் பண்ணிடலாம். அப்போது நீங்கள் இந்த மாதிரி டெலீட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட அற்புத பயிற்சி இருந்தால் மட்டும்தானே நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும் இல்லையா? ஒரு உயிரில், ஒரு ஆன்மாவில், ஒரு மனசில் இருக்க ஒரு டேட்டாவை அழிக்கிறோம். டேட்டா அழிக்கிறதுனா என்னது? நான் ஏதாவது ஆசையை வச்சுருந்துருப்பேன், நான் பெரிய அவதார சித்த புருஷராக பிறக்கணும்னு ஒரு ஆசையை வச்சுருந்தேன்னா இது தேவையா அப்படிங்கிறது வந்துடும். இதே மாதிரி வந்து உடலுக்குள்ள மனிதர்கள் வந்து இந்த சாதாரணமாக அழிஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் அவங்க சித்தராக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பேரில் நான் பெரிய ஆள், என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ புகழ் இருக்குதுன்னு எதுக்குமே அடிமையாக மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே அவங்க தண்ணீரை உணர்ந்திருப்பாங்க. ஒரு இனம் புரியாத ஒரு தெளிவான ஒரு பேரானந்தம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அப்போ வந்து என்னென்னா எல்லாத்தையும் அழிச்சாதான் வந்து நான் வந்து அந்த யோக நிலைக்கு போவேனான்னு கேட்டால், நம்ம அழிக்கிறதுக்கு வரும்போதே நம்ம யோக நிலைக்கு வந்துட்டோன்னு தான் அர்த்தம். இது வந்து அதுக்கடுத்து எப்படி வந்து என்ன சொல்கிறது, ஒரு மரம் வந்து வளர்ந்து வரதே வந்துட்டுருக்கு, அது பூ பூத்து காய் காய்ச்சிருச்சு. அப்போனா அது பழம் பழுக்க ஏதாவது முயற்சி பண்ணணுமா? அடுத்து பழம் பழுக்கிறதுக்கு ஏதாவது பரிணாம வளர்ச்சி அடையணுமா? இல்லை, அடுத்து இயல்பாக நடக்கிறது. அதே மாதிரி தான் இந்த பயிற்சி, இந்த யோகம், இந்த தெளிவு இது வரும்போதே நம்ம வந்து இந்த சமாதி நிலை போய் அதிலே ஜெகச சமாதி, நிர்விகல்ப சமாதி இதெல்லாம் தாண்டி போய் கடைசியில் அந்த நம்ம சொந்த வீடு போயிடலாம், வீடு பேர் அடைந்து விடலாம்.